ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே பார்த்தீங்களா மேடம், இவங்க எல்லாம் ஆயில்மெண்ட் ஏதாவது எடுத்து வாயில் வச்சு உட்காந்தா இவங்களுக்கு வேலை. சிவா ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக இருக்காங்க, ஆனால் இன்னும் போகல. நீ கொஞ்சம் லேட்டாக தான் போவான். சிவா வாடாங்க, அவனுக்கு இன்னும் இது சரியாக போடுங்க, அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஜிஹெச்சு போனோம், ஒரே ஒரு மருந்து மட்டும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்களா, சரியாகவே போகல. அதான் இன்னைக்கு போயிட்டு ஏன் அந்த மாதிரி வருது, இல்லைனா வேறு டாக்டராவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறம் தோட்டத்தில் இந்த வேலையெல்லாம் விட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபுல்லாக விளாக் இருக்கும். புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படி இந்த விளாக் கண்டிப்பாக. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் தான் பார்க்கணுமா, ஸ்கின் டாக்டர் பார்க்கணும். இது ஆயின்மெண்ட்டு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. போட்டுட்டு அடுத்து டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்குறதுக்கு கிளம்ப வேண்டியது தான். எப்போ கூட போகிறோம்? ஸ்கூல் லீவ் போட வைக்கிறாங்க. அது வேற ஒரு பக்கம் மைண்ட் ப்ரெஷராக இருக்குது. அவனை லீவ் போட வைக்கணும்னு நினைக்கல. அவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்கிறதுனால தான் வேறு வழி தெரியாமல் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதா போட்டுருவோம். இப்போ திரும்ப டெர்மட்டாலஜிஸ்ட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியல. வெள்ளிக்கிழமை வேற இவங்க அம்மா வருவாங்க, அங்கே குழந்தைங்களை போகணுங்கிறாங்க. அது போனால் தெய்வ குத்தம் ஆகிடுங்கிறாங்க. சாமி கண்ணை வேற குத்திடுமா, அதுக்கெல்லாம் வேற என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன பண்றது தெரியலங்க. டீச்சர்ட்ட கொண்டாந்து விடுறேன்னு சொன்னா 11:30 மேலதான் தெரியும். என்ன டாக்டர் ஒன்றும் இல்லைங்க, அது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா அவங்க கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க. நிறைய விஷயத்தில் மனசு கஷ்டப்படும். அதனால தான் பாரு, சின்ன வயசுல இது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னாச்சுன்னா, தாவக்கில் அப்போ சின்ன வயசுல நான் லூஸ் மாதிரி அடிச்சு சுற்றுவேன்னா என் மேலே அது பட்டு மேலே ஃபுல்லாக சொறி வந்துருச்சு. பசங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. இன்னொரு வீடியோ சொல்லியிருக்க பாருங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுதா. எங்கள் தாத்தா தான் என்னை கூப்பிட்டு ரொம்ப சுற்றினார். அப்போல்லாம் சிதம்பரம் சைக்கிளில் தான் போவோம். ஊர்லேருந்து சைக்கிள்லேயே கூட்டு சுற்றி அங்கே அப்போ ஆக்சிடென்ட்லாம் பார்த்துது. அதெல்லாம் மீறி எங்கள் தாத்தா இருந்து என்னை காப்பாற்றி விட்டாரு. அப்போ அவர் விவரம் தெரியாதே என்ன அந்த அளவுக்கு பண்ணார். விவரம் தெரிஞ்சு நம்ம பிள்ளைக்கு இது பண்ணக்கூடாது. அதான் நம்ம கூட்டு சுற்றுவோம். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் படிப்பு. எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அதுதான் என்னம்மா அப்புறம் பாருங்க, மணி 11 ஆயிடுச்சு. மேடம் இப்போ தான் இது ரெடி பண்ணுறாங்க. ஏதோ தக்காளி சாதம் பாருங்க, தக்காளி சாதம் ஏதாவது பண்ணு, ஏதாவது செய்யணுமேனு செஞ்சு வை. என்னப்பா நான் காலையில சிவாவுக்கு கம்மியா தாங்க செஞ்சேன். நல்லா தானே இருக்கு, இதையே செஞ்சிருக்கலாம்ல அப்படின்றாரு. பசி ருசி அடியாது எனக்கு, கொலை பசி. அதனால சரி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கேன். உடனே அதே ரெடி பண்ணுறாங்க. எனக்கு முருங்கல் சாம்பார் சரி தான் செய்கிறேன். சிவாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே சாப்பிடல. மீன் எதுவுமே செய்யல. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆயிடுச்சு. எதுவுமே செய்யல. இவ்வளோ எனக்கு வெறியா இருக்குண்ணா. டாக்டரை பார்த்துட்டு சாப்பிடலான்னு சொன்னாதான் எதாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எதுவும் ரெடி பண்ணவே இல்லை. இப்போ டைம் ஆயிடுச்சுங்க, 11:30க்கெலாம் வந்துடுவாங்களாம். போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்து அடுத்து தோட்டத்துக்கு போய் அங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம். அவனை எடுத்து வாயில வச்சுட்டு தாங்க இருக்கேன். சிவா பையன் எழுதிட்டு இருக்கானு. சரி ஸ்கூலுக்கு தான் போலையே, அவனை எழுத சொல்லலான்னு சொல்லி அவனுக்கு அந்த ஆக்கானிச்சாலாம் எப்பங்க விட முடியும். 11 மணி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு என்னத்த போறது. எடுத்து இவன் ஷாப்னர்லாம் செத்தி போட்டுறா. எல்லாத்தையும் எடுத்து வாயில வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு குழந்தைங்களை வளர்த்து பெரிய ஆள் ஆக்குறதே ஒரு திட்டிகிட்டே இருக்கிறாருங்க. ஐயோ ரெண்டுத்தையும் என்ன பண்றதோ தெரியலையே. நம்ம வேலையும் பார்க்க முடியல, அவங்களையும் ஒழுங்கா பாத்துக்க பைத்தியம் பிடிக்குது. கதற விடுவாங்க குழந்தைங்க, அதெல்லாம் தாண்டி வளர்த்து காட்டுறது. என்னம்மா ஐயா அப்படியே அப்பாய் மாதிரி நிக்கிறீங்க. அழுதுருவாராட்டுக்குங்க விட்டா. கடவுளே நான் என்ன பண்ணுவேன், எங்கேயாவது வெளியூருக்கு வேலைக்கு போயிடலாமே அப்படின்னு கூட சத்தியமா வேலை செய்யறேன்னா அவர்கிட்டதான் விட்டுட்டு போனா 2 பேரும் இதுவா ஒரு மூளைக்கு அழுவா, அவ ஒரு மூளைக்கு அழுவா. அதனால சமாளிக்க முடியும். எனக்கு என்னன்னா சிவனி எங்க பாருமா, அங்க பாருங்க இதேதான் வாட்டர் பாட்டில் எடுத்து காலில் போடுறா. இதே அவன் காலில் போடுறது வரைக்கும் சந்தோஷம் தான். நீ எழுதுப்பா, நீ எழுதுப்பா, எழுதுப்பா. போயிட்டு வந்து உட்காந்துருக்குங்க. மாத்திரெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்க சொன்னாங்க. அப்புறம் வேற ஒரு டாக்டரை பார்த்தா. அவங்க கொஞ்சம் நல்ல டாக்டர். ஏன்னா எப்பவுமே அது நல்லா இருக்கும். ஹோமியோபதி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அலோபதி மருந்து நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. வேகமா போற அந்த இதுல நிரந்தரமான தீர்வு கொடுக்கறது ஹோமியோபதி, சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா எனக்கு இந்த மூக்கு பிரச்சனைக்கு அதான் சொன்னல, அது போய் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால நான் அங்கேயே கூட்டு போயிட்டேங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் அங்கே எங்கன்னா போய் காசை வீணாக்கிறதுக்கு போனாலுமே அலைச்சல சீக்கிரமா சரியா போகுது. அதனால தான் இங்கே கூட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இது சரியா போட நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே நான் இருக்குன்னு வயசுக்கே பாத்தீங்கன்னா அவன் அதாங்க சாப்பிட்றான். குழந்தைங்க எல்லாமே அதுதான். நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியாம அவங்க தாத்தா சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அவனுக்கு வந்துருது. மண்ணி விளாட்றானா. டீச்சருமே ஃபோன் பண்ணி பரவாயில்ல நீங்கள் நாளைக்கு அனுப்புங்க, குழந்தைய வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. நாளைக்கு தான் கொண்டு போய் விடணும். அந்த கேமரா வாங்கி ஒரு 2 வருஷத்துலேயே நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் 2 வருஷமா 2 வருஷம் 3 வருஷம்னு வச்சுங்களேன். 40,000 35,000 டியூலாம் சேர்த்து 32,000 ரூபா கட்டினேன் இந்த ஃபோனுக்கு. கட்டியுமே இந்த கரெக்டா முடியுது. ஃபோனோட கேமரா கிளாரிட்டி ரொம்பவே குறையுதுங்க. நல்லாவே. அதுக்கு நீங்க என்ன ஃபோன்ல வீடியோ எடுக்கிறீங்க நீங்க வேற கேக்குறாங்க. காசு வேணாமா, வேற ஃபோன் வாங்கணுமா? அது இல்லாம நம்ம வெயில்ல இயற்கையா இருக்கிற இடத்துல நிழல்ல நிப்பாட்டணும்னா அந்த நிழல் பட்டு நம்மளையே ரொம்ப பிளாக்கா
சுத்தமா கிளாரிட்டியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அதை பத்தி அதிகம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏன் நம்ம இது வேலைக்கு இந்த கேமராங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்க மூஞ்சில அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி வெயில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஆனால் கேமரா சூப்பர் கேமராங்க. மற்ற ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது கேமரா, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். இந்த பட்ஜெட்டில் ஒரு 26-30க்குள்ளே சூப்பரான கேமரா வாங்கணுங்க. ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்கணுங்க. எல்லா யூடியூபருக்குமே அதானே பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஐஃபோன் வாங்கிடுவாங்க. நம்ம வாங்கணும்னா அது இப்போ நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம வீட்டில் வேலி விட்டோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபாய்க்கு மேலே ஜாமான் மட்டும். வேலைலாம் நாங்களே செஞ்சுக்கிட்டதுனால சம்பளம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு செஞ்சேன். அவங்களுக்கு திரும்ப நான் போய் வேலை ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோம் வீட்டில். இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் செலவு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். அப்படியே லோன் அப்ளை பண்ணி 22,000 ரூபாயில் டாக்குமெண்டேஷன் சார்ஜ் எல்லாம் போக 21,000 வந்து ஒரு ரூபா கூட வேஸ்ட் செலவு பண்ணலாம். அப்படியே வேலி விட்டுருக்கேன். இப்போ வேலி விட்டாச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை முடிச்சுட்டு போர் அடிப்போம். போர் அடிச்சோம்னா அடுத்த ஒரு வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. இந்த லோன் எடுத்துருக்க மாட்டோம். எதுக்காக மெயினா எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் 22 ரூபா லோனு. இதை எடுக்கலன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த ஆப்ல தரமாட்டாங்க. பெரிய அமௌண்ட்டா எடுத்து நம்ம போரும் அடிக்கவே முடியாது. நம்ம எடுத்து இதை ஒழுங்கா கட்டணும்னா நமக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 1 லட்சம் கொடுக்க. என்னன்னு கேளுங்க, இந்த ஆப்ல எல்லாருக்கும் லோன் தர மாட்டாங்க. நல்ல சிவில் 800-900 வச்சிருக்கவங்க கூட லோன் தர மாட்டாங்க. அது ஒரு டைம் வரும். ஒன்ஸ் நீங்க கஸ்டமர் ஆயிட்டீங்கன்னா திரும்ப எடுத்துட்டே இருக்கலாம். அதுக்காக எடுத்தேன். அது ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் எடுத்து கட்டிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் போது சேர்த்து ஒரு வட்டி எக்ஸ்ட்ரா போட்டு கட்டிட்டு முடிச்சிடணும் இந்த லோன்ல. தலை இப்போ ஆனா சீக்கிரமா கட்ட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3-4 கட்டுறோம். 8,000 ரூபாய்க்கு மேல கட்டுறோம். பாப்பா பிறந்து இன்னும் பாப்பாவுக்கு பிறந்தால வர ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும். 5 மாசம் எங்களுக்கு 5 மாசம். ஏன்னா அவ பிறந்து 2 மாசம் கழிச்சுதான் நாங்க வாங்கணும். எக்ஸ்ட்ரா 2 மாசம் 14 மாசம் கட்டணும். சொந்தம் தான் டிவியும் ஃப்ரிட்ஜும் இருந்தாலும் நமக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இஎம்ஐ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே என்னைக்கு அந்த இஎம்ஐ கொடுக்குறோம் அன்னைக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. இது நமக்கானது, நம்மளுடையதுதான் அப்படின்னு தோன்ற நாள். இஎம்ஐ எல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கையில வர காசு வச்சிருக்கலாம். அதனால யாரு இல்லை ஏதோ சத்தம் கேட்டதுன்னு பாத்தங்க. வேற ஒன்றும் இல்லை. தோட்டத்துக்கு போயிட்டு வாழைக்கட்டை எல்லாம் வச்சிருக்கேன். வாழைக்கட்டை கொய்யா கண்ணு எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த டைம் வச்சோம்னா அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். அங்கே மெயினாக நல்லா செடியெல்லாம் வளர்த்துட்டோம்னா நம்ம வீடு கட்டிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நம்ம காட்டவே இல்லையா தோட்டத்தை. அது இருங்க, அந்த வீடியோவில் அப்படியே தோட்டத்தையும் காட்டிடுறேன். அப்படியே இந்த வீடியோ அதுக்கப்புறமா நான் முடிக்கிறேன். முன்னாடி கேமரால வீடியோ எடுக்க முடிவு பண்ணிட்டேங்க. செடியெல்லாம் தூக்கிட்டு போகிறதா. இப்போதைக்கு இந்த 2 கொய்யா எடுத்து போகிறேன். பெங்களூர் கொய்யா, நார்மல் கொய்யாவும். இவனை பாருங்களா, இவனுக்கு ஒரு பந்தை வாங்கி கொடுத்தாலும் கொடுத்தா சாமி விடாம போலாமான்னு கேட்டே இருக்காங்க. என்னம்மா அப்புறம் நம்ம போலாமா? அவங்க மேக்கப் போடுறாங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. சரி வாங்க போலாம், கிளம்பலாம். கொல்லைக்கு வந்திருக்கோங்க. இங்க பாருங்க, வரும்போதே பாய் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் பாப்பா வந்து மடியில வச்சிருந்தா இறக்கி விடு நான் அழுவுறா. அது அவளுக்காகவே எடுத்துட்டு வந்து இங்க விளையாட விட்டா அவள் ஜாலியா விளையாண்டுட்டு கிடப்பாள்ல, அதனால எடுத்துட்டு வந்தோம். என் ஹஸ்பண்டுங்க காருன்னு நினச்சிக்கிட்டாராட்டுக்கு வண்டியை. அவ்வளோ செடிங்க வீட்டில் இருந்ததெல்லாம். நாங்கள் வரும்போது அத்தனை செடியை தூக்கிட்டு வராரு. உட்காரது கூட இடம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட கொய்யா கண்ணு, வாழைக்கண்ணு என்னென்னமோ எடுத்துட்டு. இப்போ ஃப்ரண்ட் கேமரா காமிச்சா எப்படி மாதிரிலாம் என்ன சும்மா வச்சு விடலான்னு. இப்போ வச்சோம்னா நம்ம வீடு கட்டிட்டு வரும்போது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படியே இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வெட்டுற மாதிரி தான் வரும். ஏன் வெட்டுறேன்? எல்லாம் பார்த்து ஓரமாக தான் போடணும். கிட்ட இடத்துல கொய்யா கண்ணை போட்டு வேண்டியதான். இதை கழிச்சு விட்டா கொய்யா கண்ணுக்கு. செருப்பு எங்க சிவா? செருப்பு போடாம தான் வந்தானாமம்மா. போய் செருப்பு போடு போ. செருப்பு போடாம விளையாடக்கூடாது போ. இங்க பாருங்க வேலிய. இங்க ஒரு 10 வீடு இருக்குமாமம்மா. எங்கள் அப்பாவும் குழி நோண்டிட்டு இருக்கோம் செடி வைக்க. அவங்க உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க, ஜாலியாக விளாண்டுருக்கான் இவன். இப்போ முக்கியமான பாருங்க, அந்த வேலி விட்ட காரணமே இந்த இடத்துல ஒரு செடியை கொண்டு வந்து வைக்க போகிறேன். இதுக்காகவே தான் வேலி விட்ட முக்கிய காரணமே. நோண்டிட்டு போய்ட்டு தூக்கிட்டு வரும்போது காட்டுறேங்க. அதை பார்த்துருப்பீங்க நிறைய செடி தாங்க. இது வீட்டிலேருந்து தூக்கிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா 5 அடிக்கு மேலே வளர்ந்ததுனால லைன்லாம் இடிச்சிக்கிட்டே தான் வந்தது. போய்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் தான் தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் தண்ணி இல்லாத வச்சோம். ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போது கொய்யாக்கன்று வச்சுருக்கேன். அங்கே 2 கொய்யாக்கன்று வச்சுட்டு இன்னொன்று இருக்குது, எங்கன்னு பிளான் பண்ணிட்டு தான் அடுத்ததை எடுத்து வைக்கணும். வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் மட்டும் தான் செடி வைப்போம். மேடம் வீட்டில் பாப்பா வர அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களா, அதெல்லாம் இங்கேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, பாய்ங்க.